நாங்கள் இந்த இடத்துக்கு போகும்போது ரொம்ப சந்தோஷமாக தாங்க போனோம். ஆனால் திரும்பி வரும்போது அதே அளவு சந்தோஷத்தோடு திரும்பி வரல. அது ஏன்னு தெரிஞ்சுக்க முன்னாடி இது என்ன இடம்னு பார்த்தீங்கன்னா, தொட்டெடுத்தா 150 கிலோமீட்டர் வட்டவாடா. ஆமாங்க, மூணாரோட கடைசி வில்லேஜான வட்டவாடல் தான் இன்றைக்கி நம்ம ஸ்டே பண்ண போகிறோம். நம்ம ஸ்டே பண்ண போகிற பிளேஸ்க்கு நம்மளோட பைக்லேயோ கார்லேயோ போக முடியாது. அவங்களோட ப்ரைவேட் ஜீப்பில் மட்டும் தான் போக முடியும். 4 கிலோமீட்டர் பயங்கரமான ஆஃப் ரோடில் கூப்பிட்டு போகிறாங்க. பைக்கை இப்படி தனியாக காட்டுக்குள்ளே விட்டு போகிறோமே சேஃபாக இருக்குமான்ட்டு எனக்கே ஒரே பயம். ஆனால் அவங்க கேமரா கீழே தான் இருக்குது, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு நம்பிக்கை கொடுத்தாங்க. இருந்தாலும் எனக்கு பைக்கை கீழே விட்டு போகிறதுக்கு இஷ்டமே இல்லை. இங்கேருந்து தான் நம்மளோட ஆஃப் ரோட் ரைட் ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் இந்த ஒரே ஒரு மசால் வழியோடு தான் இந்த சேட்டன்ஸோட நட்பு ஸ்டார்ட் ஆகுது. இவங்க 2 பேரும் நாங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணுறோம். ஆனால் நிஜமாகவே ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணுற மாதிரி இல்லை, ஏற்கனவே ரொம்ப வருஷம் பழகுன மாதிரி பேசிகிட்டு இருந்தாங்க. இந்த ஆஃப் ரோட் ரைடு எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கணுன்னா அவங்க ஜீப்பை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். அவங்க ஜீப்பில் டீசல் டேங்கே கிடையாது. இதோ ஃப்ரண்ட்டில் ஒரு பெரிய கேன் வச்சுருக்காங்களே, இதான் இந்த வண்டியோட டீசல் டேங்க். இந்த ரோட்டில் போகும்போது ஜீப்போட டீசல் டேங்கே டேமேஜ் ஆகிடுது. அந்த அளவுக்கு ஒரு ஆஃப் ரோட் டிரைவ் தான் நம்மளை கூப்பிட்டு போவாங்க. இது மொத்தமாகவே ஒரு ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி. ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் வேணால் கீழே வாங்கிட்டு வந்துருங்க. மேலே எதுவுமே கிடைக்காது அவங்களோட டேஸ்டியான ஃபுட்டை தவிர. இந்த ஸ்டேக்கு இவங்க கோட் பண்ணுற ப்ரைஸ் நிஜமாவே கொஞ்சம் அதிகமாக தான் தெரியும். ஆனால் இவங்க கொடுக்குற சர்வீஸ்லாம் பார்த்தீங்கன்னா நிஜமாவே ஓத்தா இருக்கும். அப்படி என்ன பிளேஸ் இது, எங்கே ஸ்டே பண்ணியிருந்தோன்றதெல்லாம் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன்.